ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேருக்கு டீ பிடிக்கும்? ஒரே ஒருத்தர் தான். நல்லா கை தூக்கலாமே. சரி, கை கீழே போடும். எத்தனை பேருக்கு காஃபி பிடிக்கும்? சரி, எத்தனை பேருக்கு ரெண்டுமே பிடிக்காது? எத்தனை பேருக்கு பால் பிடிக்கும்? மில்க். சரி, டீ மட்டும்தான் பிடிக்குன்றவங்க, காஃபியே பிடிக்காது அப்படின்றவங்க? டீ வர்சஸ் காஃபி. டீ மட்டும்தான் பிடிக்கும். ஒன்று. சரி, டீ மட்டும்தான் பிடிக்கும், காஃபியே பிடிக்காது. ஓகே. டீ குடிக்கிறவங்க காஃபி குடிக்கிறவங்களோட குணாதிசயம் எல்லாம் மாறி இருக்கும் தெரியுமா? டீ குடிக்கிறவங்க எதையும் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க, அப்படியே அசால்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. பயங்கர டென்ஷன் அப்படியே பிரச்சனை இருந்தால் கூட கடைக்கு போய் ஒரு டீ அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. காஃபி குடிக்கிறவங்க ரொம்ப ஆழ்ந்து சிந்திப்பாங்களாம். காஃபி குடிக்கிறவங்க ரொம்ப டீப்பாக போவாங்க எல்லா விஷயத்துலேயும் அப்படி சொல்லுவாங்க. சரி, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் சில ஆராய்ச்சி அனலைசிஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, அதெல்லாம் நமக்கு வேணாம். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறீங்க, கரெக்டாக? சில பேருக்கு டீ பிடிக்குது, சில பேருக்கு காஃபி பிடிக்குது, சில பேருக்கு மில்க் பிடிக்குது, சில பேருக்கு மில்க்கே பிடிக்காது. எத்தனை பேருக்கு மில்க் பிடிக்கவே பிடிக்காது? சில பேர் பால் ப்ராடக்ட்ஸே பிடிக்காது, கரெக்டாக? ஸோ சில பேர் எல்லாத்துக்கும் கை தூக்குறதுக்கு எனக்கு ரீசன், டீ ஓகே, காஃபி ஓகே, பால் ஓகே. சரி, ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லது தான், எல்லாத்தையுமே குடிச்சிக்கிறது நல்லது தான். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார் சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஒவ்வொரு விதவிதமாக படைச்சிருக்கிறாரா? ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார் சொல்ல முடியுமா? அவரோட சாயல்லாம் எல்லாரையும் படைச்சிருக்காரு. அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி இருக்குமா? சரி, நானே சொல்கிறேன். இன்றைக்கி டாபிக் வந்து யூனிக்னஸ், தனித்துவம். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன். தனித்துவம், யூனிக்னஸ். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக படைச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். ஸோ ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா யூனிக்காக படைச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தம் பிரிண்ட் பாருங்கள், தம் பிரிண்ட் சுற்றி இப்படியே சுற்றி நடுவில் வந்து முடியும். ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் அப்படி தானே, ஃபுல்லாக ஒரு சுற்றி நடுவில் முடியும். ஆனால் இது எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டு. அதனால தான் கைரேகை நிபுணர்கள் அப்படின்வாங்க. கைரேகை வச்சு தான் இப்போல்லாம், முன்னெல்லாம் கைரேகை வச்சு கல்புரட்டை கண்டுபிடிப்பான், இப்போ கைரேகை வச்சா தான் வேலைக்குள்ளேயே போக முடியுது. வேலை ஸ்தலத்துக்கு போனால் கைரேகை வச்சுட்டு தான் போகணும். அப்போ கைரேகை வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தரோட கைரேகை. ஈவன் ஃபார் ட்வின்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் கைரேகை வித்தியாசமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? அது மட்டும் இல்லை, நம்ம கண்ணு மொழி பாருங்கள், எல்லாருக்கும் எப்படி இருக்குது? கருப்பு கலரில் திராட்சை குளம் மாதிரி, கொட்டம் என்ன சொல்கிறது, திராட்சை பழம் மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் கருப்பு, ஃபாரினில் போனால் கலராக இருக்குது. கிரே கலரு, ப்ளூ கலரு, மேக்ஸிமம் வந்து ப்ளூ கலராக இல்லை, பிளாக்லாம் ரேர் தானா, நம்மளாம் ரேர் க்ரீச்சர்ஸ். சரி, யூனிக் பீப்புள் நம்மலாம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். நான் கூட நினைப்பேன், சில பேர் பயங்கர வெள்ளை இல்லை, ஃபாரினில் பயங்கர கருப்பு. சில பேர் நம்மளை வந்து அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஒரு கலரில் வச்சுருக்கிறார் ஆண்டவர். அதுலேயே டார்க்கு, கொஞ்சம் லைட்டு டார்க்கு, இன்னும் இதில் போய் நீங்கள் கருப்பா வெள்ளையான்லாம் பேசுறதுக்கு இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ கருப்புனா ரொம்ப கருப்பு, வெள்ளைனா ஃபாரினில் இருக்கிற வெள்ளை. நம்ம எல்லாம் எல்லாரும் நார்மல் கலர் தான். ஆமேன்னு சொல்லலாமா? கலங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? சரி, யூனிக்னஸ். சத்தமாக சொல்லுங்கள், யூனிக், தனித்துவம். சில விஷயங்கள் யார் இப்படி நினைக்கிறதுலாம் யார், இது எனக்கு பிடிக்குது நான் செய்வேன், மற்றவங்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. இது எனக்கு பிடிக்குது நான் செய்வேன், மற்றவங்களுக்காக எனக்கு என்ன செய்ய மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், மாற்றிக்கவும் மாட்டேன், என் விஷ் நான் செய்வேன். சரியா? ஓகே. சில பேர் எனக்கு இது பிடிச்சாலும் மற்றவங்களுக்காக
நான் அதை மாற்றிக்குவேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. எனக்கு பிடிச்சாலும் அங்கே பார் ஒரு பெரிய போய் சர்ச்சில் இருந்துக்கிட்டு ஒரு எனக்கு பிடிக்கல நானும் மற்றவங்களுக்காக மாற்றிக்குவேன்றது கொஞ்சம் பேர். சில பேர் எதுலேயுமே தூக்க மாட்டீங்களே, உங்களை எந்த கேட்டகரியில் வைக்கிறது? சரி, ஓகே. நிறைய பேர் லைஃப் மாற்றிக்குவாங்க. இதெல்லாமே யூனிக்னஸில் வர்றது. ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான கேரக்டர்ஸ் இருக்கும், குணாதிசயம் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா டேலண்ட் இருக்கும். ஒருத்தர் நல்லா பாடுறீங்க, ஷாரன் அழகாக பாடுறா. ஒருத்தர் நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, ஒருத்தர் நல்லா பேசுகிறீங்க, ஒருத்தர் நல்லா சாப்பிட்றீங்க. எல்லாமே டேலண்ட்டு தான். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அதில் நீங்கள் யார் கிண்டல் பண்ணாலாம் நீங்கள் கோச்சிக்க வேணாம். ஆமேன்னு சொல்லாமல் அது ஏன் யூனிக் அப்படி தான். ஆமேன்னு சொல்லாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னொன்று, நீங்கள் கண்ணாடியில் போய் இப்படி ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிமெட்ரிக் படிச்சிருக்கீங்களே? சிமெட்ரிக் படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? மேக்ஸில் சிமெட்ரி. ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு கண்ணுக்குமே வித்தியாசம் இருக்கும். ஒரு கண்ணு சின்னதாக இருக்கும், ஒரு கண்ணு பெருசாக இருக்கும். ஒரு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆண்டவர் அப்படி படைச்சிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? என்னவோ நம்மளை மாதிரி 7 பேர் இருப்பாங்க உலகத்துலன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல, சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் உண்மையான்னு தெரில. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாமே யூனிக்னஸ். ஆமேன்னு சொல்ல, தனித்துவம். சரி, இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன தனித்துவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இது என்னோட தனித்துவம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? எனிதிங் இட் மேபி, எதுனாலும். தனித்துவம்ன்ற வார்த்தையை இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். யூனிக்னஸ்னாலே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. என்ன தனித்துவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது? எனிதிங்? யாராவது ஃப்ரீயாக சொல்லலாம். ஒன்றுமே தெரிலையா? ஆமாவா இல்லையா? அப்போது நீங்கள் இன்றைக்கி போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமேன். என்ன தனித்துவம் என் வாழ்க்கையில் இருக்குப்பா? ஒரு பாட்டு பாடணும்ல, என்ன பாடணும்? அந்த பாட்டில் என்ன? நரம்புகள் உருவாகலை, எலும்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, தரிசனம் உருவானது. இட்ஸ் ஒன்லி யூனிக்னஸ். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கலாம், ஒவ்வொரு தாளந்துகள் இருக்கலாம், ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையிலேருந்து வரலாம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தனித்துவமாய் படைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருந்தால் நீங்கள் மட்டும் வித்தியாசமாக இருப்பீங்க. ஆமாவா? எல்லாம் சிரிக்கிறீங்க இல்லை? சில பேர் புரிஞ்சிக்கவே முடியாது. என்னடா ஏன்டா என் வயிற்றில் பிறந்த அப்படின்வாங்க சில டைம். இல்லைன்னா என்னன்னே உன்னை புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்வாங்க. இவன் மட்டும் வித்தியாசமாக இருப்பான் எங்கள் வீட்டில் அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை தான் யூனிக்னஸ். ஆமேன். ஆண்டவர் நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். சரி, இப்போ சில யூனிக்னஸ் பெரிய பெரிய ஆட்களை சொல்லலாம்ல. இப்போவே மியூசிக்கில் பெஸ்ட்டாக மியூசிக் போடுறவர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்வீங்க? ரஹ்மான் தான். அவர் தான் என்ன பெரிய பெரிய அவார்டு, ஆஸ்கர் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சொல்லிடுவோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் தி பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? டோனியா? இப்போ ஏதோ வாங்கியிருக்காரு இல்லையே, இப்போ ஒரு விராட் கோலி தான் ஏதோ வாங்கியிருக்காரு. நிறைய பேர் பழைய ஆட்கள்லாம் எங்கெல்லாம் அது பழைய இப்போ இருக்கவங்க சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கபில் தேவ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் உண்டு. சரி, ஓகே. எனிவே அவங்கவுங்க ஒரு இது. அதே மாதிரி எல்லா ஒரு இதுலேயுமே ஒரு யூனிக் பீப்புள் இருக்காங்க. அவங்க அதில் பயங்கரமாக சாதித்த ஆட்கள் இருக்காங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ இது எல்லாமே தனித்துவம். இப்போ உங்களுக்கு என்ன தனித்துவம்னா, ஒருத்தருமே நான் இதை ஸ்போர்ட் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லலையே, நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் சொல்லலையே. ஸோ உங்கள் தனித்துவத்தை நீங்களே என்ன செஞ்சுக்கல, என்ன வரைக்கும் புரிஞ்சுக்கல. ஆமேன்னு சொல்லலாமா? தெரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல. பக்கத்தில் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல. இப்போ இன்றைக்கி தான் தெரியும் பாரதி நல்லா ஷட்டில் விளையாடுவான்றது இன்றைக்கி தான் தெரியும். அது அவள் தனித்துவம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கி சச்சின் டெண்டுல்கர் பற்றி சொல்கிறோம். ஆனால் அவங்க டீச்சர் அன்னைக்கு விளையாடுறதுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு,
அவன் வந்து கிரவுண்டில் போய் விளையாடணும்னு சொல்கிறான். அன்னைக்கு அவங்க டீச்சர் பரவாயில்ல எக்ஸாம் எழுதலைனாலும் நீ போய் விளையாடுன்னு விட்டதுனால இன்றைக்கி ஒரு சச்சின் டெண்டுல்கர். ஆமாவா? ஸோ நம்ம யூனிக்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேரை கர்த்தர் வச்சுருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். இப்போ அடுத்த கொஸ்டின், பைபிளில் அப்படி யூனிக்கான ஆட்கள் யார்? தாவீது, ஓகே. யோசேப்பு, சூப்பர். மோசே, சூப்பர். யோசுவா. நீங்களாம் பேர் மட்டும் சொல்லிட்டீங்க, ஏன்னு சொல்லுங்கள். ஏன்? தாவீது கஷ்டத்துலேயும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருந்தார். ஓகே, யூனிக். அவர் பாட்டு பாடுறது, துதிக்கிறது, அதில் ஹீ இஸ் எ யூனிக் பர்சன். சூப்பர். தென் யோசேப்பு சகோதரரில் சிறந்தவனாய் இருந்தான். ஓகே, யூனிக்னஸ். ஓகே, 11 சகோதரர்களில் அவன் மட்டும் ரொம்ப சிறந்தவனாக இருந்தான். மோசே, ஓகே, அவள் லீடராக ஒரு தலைவனாய் இருந்தார் அப்படின்னு அவன் சொல்கிறா. தேன தானியேல். தானியேல் ஒரு பெரிய படிப்பாளி, ஒரு ஸ்காலர், நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து நடந்து ஒரு யூனிக்காக இருந்த ஒரு மனுஷன். ஏன்னா சிங்கக்கபில யார் போட்டாலும் என்ன தான் செஞ்சுருவாங்க சொல்லுங்களேன்? செத்து தான் போவாங்க. ஆனால் தானியேல் மட்டும் சாகலை. இஸ் அன் யூனிக் பர்சன். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ தானியேல் மட்டும் ஏன் சாகலைன்ற? தானியேல் சாக மாட்டான்னு யார் விசுவாசிச்சா? ராஜா விசுவாசிச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ பாருங்கள், தானியேல் விசுவாசிக்கிறது வேற, ராஜா விசுவாசிச்சிருக்கிறார். இல்லைன்னா யோசிச்சு அவருக்கு என்ன பைத்தியமா? காலையில் ஆனோன்னு சடலத்தை எடுங்கன்னு சொல்லாமல் ஓடி வந்து எப்படா விடியோன்னு பார்த்து நைட்டெல்லாம் மனுஷன் தூங்காமல் ஓடி வந்து தானியேலே செத்த போனத்தில் யாரா கூப்பிடுவாங்களா? கூட இருக்கிறவன் என்னன்னு சொல்ல, ராஜாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் விசுவாசத்தினால தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? இடைவிடாமல் அவன் ஆராதிக்கிறான்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு யூனிக் பர்சன்னு தெரியணும். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் போகிற காலேஜில், நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆள், யூனிக் பர்சன், உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார், நீங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறீங்கன்றது தெரியணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதுக்கு உங்களுக்கு பேர்லாம் வைப்பாங்க. பழம்னு வைப்பாங்க, ஃபாதர்னு வைப்பாங்க, சிஸ்டர்னு வைப்பாங்க, ப்ரீச்சர்னு வைப்பாங்க, பாஸ்டர்னு வைப்பாங்க. என்ன வேணால் வச்சுக்கிட்டோம். அவங்க வைக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நீங்கள் யூனிக்காக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவத்துக்கு போவாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் என்ன செய்யக்கூடாது? அப்போ என்ன தான் அது? யூனிக். எல்ஜபராஜனை சரியாக மெசேஜ் கொடுப்பாங்க, நீ ஆழ்ந்து சத்தியத்தை கொடுப்பாங்க. அவங்க ஒரு நாள் அவங்களோட வாலிப நாட்களில் அவங்க நடந்த ஒரு காரியத்தை சொன்னாங்க. நான் வாலிப பையனாக இருக்கும் போது நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். தேனியில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படித்தாராம் அவர். அப்போ வந்து ஹாஸ்டலில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா டிவி போடுவாங்க. டிவி போட்டு சினிமா, அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மட்டும்தான் சினிமா போடுவாங்க. ஓகேவா? அதனால் சினிமா பார்க்கறதுக்காக ஒரு வாரம் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சினிமா பார்க்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ பாரு, ஒரே நாளே 10 சினிமா பார்த்துட்றாங்க சில பேர். அது வேறு விஷயம். மொபைல்லே பார்த்துக்கிறாங்க. அது இப்போ அந்த காலத்தில் அதுக்காக எல்லாம் காத்திருப்பாங்க. அந்த ஹால் நிரம்பிருமா. எல்லாருமே அந்த ஞாயிற்றுக்கிழமை சினிமா பார்க்கறதுக்கு ரெடியாக போயிடுவாங்க, டைமுக்கு போயிடுவாங்க. ஆனால் எத்தனையோ அறைகள் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூமை ஒரு 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணுவாங்க ஒரு ரூம். அத்தனை ரூம்ஸ் இருந்தாலும் 101ஆம் ரூமில் மட்டும் லைட் எரியுமா. அவர் இருந்த ரூமு. அவர் போக மாட்டார் சினிமாவுக்கு, வசனத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தாராம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? வாலிப நாட்களில் இருக்கிற 1000 பேரும் சினிமாவுக்கு போயிடுறாங்க. 1000ல் ஒரு மனுஷன் அவர் வந்து சினிமாவுக்கு போகாமல் அவரில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருக்குமா. ஏன்னா சாயந்தரம் போயிடுவாங்க, 5 மணிக்கு போயிடுவாங்க. நைட்டில் தான் முடியும் படம். முடிஞ்சு வரும்போது எல்லாம் குப்புருட்டாக இருக்கும். ஆனால் 101 அந்த அறையில் அந்த ரூமில் மட்டும் லைட் எரியும். அந்த மனுஷன் அதெல்லாம் விட்டுட்டு வேதத்தை வாசிச்சிருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கே பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? யூனிக்னஸ். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
இங்கே சர்ச்சுக்கும் போகிறது, அங்கே போய் யாராவது நான் பிலீவர்கிட்ட போய் விசுவாசி இல்லாத ஆட்கள்கிட்ட போய் பென்ட்ரைவ் கொடுத்து 4 படத்தை இதில் ஏற்றி கொடு. இதில் என்னங்க இருக்குது யூனிக்கு? ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது இல்லை, அதுலேருந்து வெளியில் வர்றது ஒரு யூனிக்னஸ். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகிறக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். பைபிள் எடுத்து ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. உபாகமம் 34ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 12ஆம் வசனம்னு நினைக்கிறேன். ஆமாம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். பாருங்க, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே போல. இப்போ கூட மக மோசே ஒரு யூனிக் பர்சன் அப்படின்னு சொன்னால், ஆனால் யூனிக் பர்சன் சொல்லியும் ஏன்னா அவள் என்ன சொன்னான்னா, அவர் ஒரு லீடர், அவர் ஒரு தலைவர், அவர் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொன்னாலும் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசி அப்புறம் எழும்பினதே இல்லை, அதற்கு முன்னாடி இருந்ததும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஆண்டவரை முகமுகமாய் பார்த்த ஒரு தேவ மனுஷன் தான் மோசே. ஏன்னா 2 முறை 40 நாள் மலையில் போய் தண்ணியும் குடிக்காமல் அப்பமும் புசிக்காமல் தன்னை ஒடுக்கி ஜெபம் பண்ணார். இன்றைக்கி கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கி ஜெபிக்கும் போது இங்கே வரத்துக்கு முன்னாடி, ஏன்னா 21 நாள் ஒரு 2 முறை இருந்திருக்கேன். அப்போ 40 நாள் புது வருஷத்துலையாவது எனக்கு கிருபை தாங்கப்பா. ஏன்னா ஃபாஸ்டிங் இருந்தால் ஃபுல்லாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். வேலைக்கு போய்ட்டு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஃபுல்லாக தியானிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். ஏன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஆமேன்னு சொல்லலாமா? எனக்கு நான் நம்புகிற வாலிப பிராயத்தில் ஃபாஸ்டிங்கிறதே உங்களுக்கு மைண்டில் தோணாது. ஆனால் இந்த வாலிப நாட்களில் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமாய் மாறும். ஆமேன்னு சொல்லலாமா? ஃபாஸ்டிங் இருந்தால் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? சாப்பிடக்கூடாது மட்டும் ஃபாஸ்டிங் இல்லை. ஃபாஸ்டிங்லாம் விரதம்னுவாங்க. அப்போ அவங்க வெளியில் இருக்காங்க விரதம் எல்லாரும், அந்த மாதிரி இல்லை. ஃபாஸ்டிங்னால் சாப்பாடை ஒதுக்கிட்டு தேவ சமூகத்தில் உட்காரணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு அந்த சாப்பிட்ற வேலையில் ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஆண்டவர் பிரசன்னத்தில் உட்காந்து வேதத்தை வாசித்து ஜெபிச்சு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலியை செலுத்தி இந்த புது வருஷத்துலையாவது ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபாஸ்டிங் எடுக்க, ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங், இல்லைன்னா ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங், 20 நாள், ஏதோ சம்திங் 7 நாள். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 3 நாள் ஆரம்பிங்க, அப்புறம் 7 நாள் பண்ணுங்கள், அடுத்து 21 நாள், அப்புறம் 40 நாள். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி 21 நாள் தான் பண்ணும், 40 நாள் தான் பண்ணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம விருப்பம் தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் செஞ்சு பாருங்கள், அதில் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? தானியேலும் ஃபாஸ்டிங் இருந்தார். வித்தியாசமான ஃபாஸ்டிங். கறிமீன் சாப்பிடாம, ராஜாவுடைய போஜனத்தை எடுத்துக்காமல் தானியேலும் அவன் நண்பர்களும் ஃபாஸ்டிங் இருந்ததுனால தான் அவங்க யூனிக்காக தெரிஞ்சாங்க. ஆமேன். இப்போ நெருப்பில் போட்டால் கண்டிப்பாக எல்லாம் எரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அனனியா, அசரியா, மீஷாவேல் மட்டும் என்ன பண்ணலை? எரியலை. யூனிக் பீப்புள். ஆமேன்னு சொல்லலாமா? வேறு யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் யூனிக்காக? பவுல் ஏசு கிறிஸ்து அவர் பயங்கர யூனிக் தான். வெரி ட்ரூ, கரெக்டு. பவுல் பயங்கரமான ஆண்டவருக்காக சாதிச்சார். வேறு யோபு. ஓகே, யோபு யூனிக்கு தான். வெரி குட். ஸ்தேவான் யூனிக்கு. யோனா, பிலிப்பு. ஓகே, பிலிப்பு. வேறு கேர்ள்ஸ் நேம் எதுவுமே சொல்ல மாட்டேங்களே, லேடிஸ் நேம்? தெபோரா. ஓகே, நியாயாதிபதியாக ஒரு லேடி விமன் ஜட்ஜு தெபோரா. அப்புறம் எஸ்தரும் ஒரு யூனிக்காக தான். நீங்கள் வேறு? மரியாள், மதர் மேரி. ஆண்டவர் இயேசுவின் தாயாகிய மரியாள், அவங்களும் யூனிக் தான். ஏன்னா அத்தனை பேரில் ஆண்டவர் வந்து மரியாளை தெரிந்து கொண்டார். இப்போ கிறிஸ்மஸ் சீசன்னால் ஆண்டவர் மரியாதை தெரிந்து கொண்டது காரணம் அவங்க யூனிக்.
ஏன் மரியாதை தெரிந்து கொண்டார் சொல்லுங்கள்? இப்படிலாம் கேட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க. ஏன் மரியாதை தெரிந்து கொண்டாங்க? வெரி சிம்பிள். மரியாள் பாட்டிலே தெரியுது, அவ்வளோ தாழ்மை. ஆமேன் சொல்லலாமா? அவங்க தாழ்மை நிமித்தம் நினைக்கப்பட்டார்கள். ஆமேன். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. ஃபாதர் அழகா அதை ஒரு பாட்டாக பாடிட்டார். ஆமேன். மரியாள் பாடின பாட்டை ஃபாதர் பாடிட்டார். ஆமேன். ஸ்தோத்திரம். தாவீது பாடுற பாட்டெல்லாம் ஃபாதர் பாடிடுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போது தாழ்மை ஒரு யூனிக்னஸ். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒவ்வொரு யூனிக்காக சொல்லலாம். யோசேப்பு பரிசுத்தம் ஒரு யூனிக்னஸ். அவனை போல் பரிசுத்தம் இல்லை. என்ன சொல்கிறது, சட்டையும் போனால் போது, எது போனால் போது, உத்தியோகம் போனால் போது. அவனுக்கு தெரியும் உத்தியோகம் போயிடும்னு, அவனுக்கு தெரியும் உயிரே போயிடும்னு. ஆனாலும் அந்த பாவத்தை அவன் செய்யலை. அதான் பரிசுத்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவன் உயிரை எடுக்கலாம், என்ன செய்யலை, விடலை. அவர் வச்சிருக்க தரிசனத்தை நிறைவேற்றினார். வேற யூனிக்காக சொல்லுங்கள். இவங்க காரணம் இது. ரூத் காரணம். ரூத் அதாவது தன்னுடைய ஜனங்ககிட்ட போகாமல் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு மாமியாரோட வர யூனிக். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, வேற இருங்கம்மா ஒரு நிமிஷம். நீ சொல்லு ஸ்ரேயா. ஜான் த பேப்டிஸ்ட். சூப்பர், கிளாப் பண்ணலாம். நான் நினச்சிட்டே அந்த ஒருத்தர் கூட சொல்ல. ஜான் த பேப்டிஸ்ட் ஏன் யூனிக்? அவர் ஜான் த பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகன் ஏன் யூனிக்கு? இயேசுக்காக வழி ஆயத்தப்படுத்தினார், ஓகே. ஆனால் என்ன யூனிக்னஸ் அவர்கிட்ட? சத்தம். அப்புறம் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், அந்த மாதிரி ரேஷ்மாவின் சத்தம். சரி, வேற என்ன யூனிக் அவர்கிட்ட? மனுஷன் வெட்டுக்கிளியும் தேனெல்லாம் சாப்பிடுவார். அவர் ட்ரெஸ்ஸே எப்படி தான் இருக்கும்? ஆமாம், காட்டா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார். நம்ம ஊரில் சொன்னால் அப்படி தானே, காட்டா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். தோளுடை, அது என்னது, ஒட்டக தோளுடை, கேமல் ஸ்கின் போட்டிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப வியர்டாக இருந்திருக்கிறார் பார்க்குறதுக்கே. ஆனால் அவரை தேடி ஜனங்க போயிருக்காங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அதான் யூனிக்னஸ். நான் நம்புகிறேன் ஆண்டவர் தேடி வருகிற ஜனங்களை கொண்டு வருவார் நம்ம யூனிக்காக இருக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த சப்ஜெக்டை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆமேன். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதியாகம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவரும் உண்டோ என்றான். ஆமேன் சொல்லலாமா? யூனிக் பர்சன். இவனை போல வேறு யார் உண்டு? ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள அந்த யூனிக்னஸ் எப்போ வெளியில் வரும்னா, மற்றவங்க சொல்லுவாங்க, உங்கள் சீசனில் மற்றவங்க சொல்லுவாங்க, இவனை போல் இவளை போல் யாருமே இல்லைங்க, என்ன ஒரு குரல் இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை, என்ன ஒரு வசனம், இந்த வசனத்தை போல் நான் எங்கேயுமே பார்க்கல, இப்படி சொல்கிற அளவுக்கு கர்த்தர் வைப்பார் பாருங்க. அப்போ தான் ஒரு யூனிக்னஸ் வெளிவரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தனித்துவம். இப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற தனித்துவம் என்ன? ஹல்லேலூயா. ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் அவரோட ஒரு சுமை தூக்குற போட்டியில் கோல்டு மெடல் அடிச்சுட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகும்போது அவர் முட்டி போட்டு ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படியே எல்லாரும் பார்க்குற போது ஸ்டேடியத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாம் அவரை பாராட்டிட்டு அவர்கிட்ட பேட்டி எடுக்க போகிறாங்க. அவர் எல்லாத்தையும் தள்ளிட்டு நேராக போய் முட்டி போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ கர்த்தர் சில பேர் அப்படி வைப்பார். ஆமேன். படிக்கிறதுல ஒரு யூனிக்காக அவங்கள வைப்பார். சில உங்கள் மேலே ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறார்ல, யூனிக்காக வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா?
இன்டர்வியூவில் உங்களுக்கு முன்னாடி ஒரு 40 பேர் இருந்தாலும் உங்களை மட்டும் யூனிக்காக கர்த்தர் வைப்பார். ஒரு தம்பி சொன்னான், இன்டர்வியூவில் அத்தனை பேர் உட்காந்துருந்தாங்கக்கா, நான் வந்து நல்லா கூட ட்ரெஸ் பண்ணிட்டு போகலக்கா, மற்றவங்களாம் ட்ரெஸ் பண்ணதை பார்த்தா எனக்கு போச்சு, இந்த வேலை என்ன கிடைக்குமா தெரியலையே அப்படி தான் நினச்சேன். ஆனால் எல்லாரை விட என்னை சூஸ் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அதுதாங்க கிரேஸ், அதுதான் கிருபை. கிருபைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிருபைனா என்ன? யாருக்கு தெரியும்? கிருபை 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 அப்படிதான் பாட தெரியும், ஆட தெரியும். கிருபைனா என்ன? இல்லை, தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கறது தான் கிருபை. ஆமேன்னு சொல்லலாமா? எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, பரலோக பாக்கியம் எனக்கு தகுதி இல்லை, தீபா மோசஸ்க்கு தகுதி இல்லை, வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை எனக்கு வச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய கிருபை. இன்றைக்கி எனக்கு தெரியும் எனக்கு பரலோக பாக்கியத்தை வச்சிருக்கிறாரு. எப்படி? அவருடைய கிருபை. என்னுடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு யூனிக் பர்சன். ஆமேன். யூனிக் பர்சன் இன் த ஹோல் டைனாசிட்டி. ஆமேன். எல்லாரும் ஏன் யூனிக் பர்சன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நமக்காக உயிரை கொடுத்தாரு, பாவம் மன்னிப்பு கொடுத்தாரு, அவர்கிட்ட பாவமே இல்லை. ஓகே. தென் தேவகுமாரன். ஓகே, தேவகுமாரனும் மனுஷகுமாரனுமாக இருந்தார். அப்புறம் ஒரு மாடல் லைஃப்பை நமக்கு வச்சுட்டு போயிருக்காரு. வெரி குட். நமக்காக உயிரை விட்டார். வரலாற்றையே 2ஆக பிரித்தார். சூப்பர். இன்றைக்கி டேட் எழுதுனோன்னா அது என்ன சொல்கிறோன்னா, ஏசு கிறிஸ்து மெய்யாய் பிறந்தார். ஆமேன், அதான் எழுதுகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஓகே. கிமு கிபின்னு வரலாற்றையே 2ஆக பிரித்தார். தென் என்னை பொறுத்த வரைக்கும் ஏசு கிறிஸ்து யூனிக் பர்சன். ஏன்னா அவர் பிறப்பிலிருந்து அவர் இறப்பு வரைக்கும், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்குமே அவர் யூனிக் தான். ஒவ்வொரு நாள் அவர் செய்த செய்கைகள் எல்லாமே என்ன தான்? யூனிக்கு தான். ஒருத்தனை ஒரு மாதிரி சுகப்படுத்துவார், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சுகப்படுத்துவார். அவருடைய ப்ரீச்சிங், அவருடைய டீச்சிங், அவருடைய ஸ்டைலு யூனிக்கு தான். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, எம்மாவு சீஷர்கள் கூடவே நடந்துட்டு வராங்க. எம்மாவு சீஷர்கள் நடந்துகிட்டே வராங்க, இயேசுவும் கூட தான் வராரு. ஆனால் அவங்களுக்கு இயேசுவும் தெரியல. ஆனால் அவர் அப்பம் பிட்டாராம். பார்த்தீங்களா? அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களா அவர் தான் இயேசு. அப்போ அவர் அப்பம் பிடுக்கிறது யூனிக்காக பண்ணியிருக்கிறாரு. அப்பம் பிடுற ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் அப்பம் பிட்டு தான் தருவாங்க அந்த ஊரில். ஆனால் ஏசு கிறிஸ்து அப்பம் போடுறது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டு. இன்ன வரைக்கும் நம்ம மாதம் மாதம் சபையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆமேன். ஸோ இயேசுவை நினைவு கூறும்படி நம்ம செய்கிறோம். ஆமேன். அந்த அப்பம் எடுக்கிறது ஒரு ஸ்டைலு. அவர் கடல் மேலே நடந்ததும் ஒரு ஸ்டைலு. ஆமேன். யூனிக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொரு காரியமும் இயேசு பிறந்தது, தாயின் கருவில் அவர் பிறந்தது பரிசுத்த ஆவியில், மனுஷனால் அல்ல. ஆமேன். அவர் பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு, அவர் உயிர்த்தெழுதல் எல்லாமே யூனிக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? லாசரு ஒருவேளை 4 நாள் செத்து போய் உயிரோடு எழுப்பினார். ஆனால் திரும்பவும் லாசரு மரித்து போனான். அதே மாதிரி சிறு பெண்ணை 12 வயசு சிறு பெண்ணை ஆண்டவர் எழுப்பினார். அவளும் ஒரு காலத்தில் என்ன செஞ்சிருப்பார்? மரித்து போயிருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய சாயலில் நம்ம இருக்கோம். அந்த யூனிக்னஸை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எளிமைப்போமா தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. நம்ம சபை ஒரு யூனிக் சபையாய், ஆமேன், ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாய் ஆண்டவர் வைக்கணும். ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. கண்களை மூடி உங்கள் மேலே ஆண்டவர் வச்சுருக்க தரிசனம் யூனிக். ஆமேன். 2 பேர் நீங்கள் அக்கா தங்கச்சி இருந்தாலும், அண்ணன் தம்பி இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வச்சிருக்கிற திட்டங்கள் யூனிக்கு.
ஹல்லேலூயா. அது இன்னொருத்தருக்கு உரியது அல்ல, அது உங்களுக்கே உங்களுக்காக உரியது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்காக நீங்கள் வச்சுருக்கிற திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் பர்சனலாக சொல்லுங்கள். லார்ட் ஃபார் மீ, இட்ஸ் ஒன்லி ஃபார் மீ லார்ட். அது எனக்காக பிரத்யட்சமாய், எனக்காக திட்டமாய் தாய் உருவாகும் முன்னவே எனக்கு ஒரு தரிசனத்தை உருவாக்கிட்டீங்கள. உங்கள் கிருபை பெருசு, உங்கள் மகிமை பெருசு, உங்கள் இரக்கம் பெருசுப்பா. தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம்ப்பா. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, திசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. கருவிலே தரிசனம் உருவானதே. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என்னை சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.